தற்போது மேலும் ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. கட்டுமான நிறுவன உரிமையாளர்களுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை எதிர்த்த வழக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் ஆஜராகியிருக்கிறார். வழக்கு விசாரணைக்கு சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையர் அருண் உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகியுள்ளார். மோசடி வழக்கில் தனியார் கட்டுமான நிறுவன உரிமையாளர் சந்தோஷ் சர்மா கைது செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அருண் நேரில் ஆஜராகியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் புவனேஸ்வரி. சென்னை கொளத்தூர் ராமதாஸ் நகரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவின் சகோதரர் LK சுதீஷின் மனைவி பூர்ணஜோதி ஆகியோரை ஏமாற்றியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தனியார் கட்டுமான நிறுவன உரிமையாளர் சந்தோஷ் சர்மா கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவரை குண்டர் சட்டத்தில் அடைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் 2025 செப்டம்பர் 22 உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து சந்தோஷ் சர்மாவின் மகள் வர்ஷா சர்மா தாக்கல் செய்த வழக்கை கடந்த வாரம் விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர்வு குண்டர் தடுப்பு சட்டத்தில் சந்தோஷ் சர்மாவை சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு குறித்து அதிர்ச்சி தெரிவித்ததுடன் அந்த உத்தரவை பிறப்பித்த சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையரும் மூத்த IPS அதிகாரியுமான அருணை நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஆணையர் அருண் நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் முன்பு ஆஜரானார்கள். அப்போது நீதிபதிகள் நீதிமன்றத்தில் சம்மனை வழங்க சென்ற நீதிமன்ற அதிகாரியை 3 மணியிலிருந்து 5:15 மணி வரை காக்க வைத்துள்ளனர். அப்படி நீதிமன்ற அதிகாரியை காக்க வைத்த அந்த போலீஸ்காரர்கள் ஆஜராக உத்தரவிட்ட நீதிபதிகள் அதுவரை வழக்கு விசாரணையை தள்ளி வைத்தனர். புவனேஸ்வரி, தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.